Hello students, welcome to my channel SV Best. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 10 உடைய மேக்ஸ் சாப்டர் 7 mensuration. Example 7.8. Find the diameter of a sphere whose surface area is 154 meter square. ஸோ நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா diameter of a sphere. ஸோ ஒரு ஸ்பியருடைய டயாமீட்டர். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சர்ஃபேஸ் ஏரியா, அந்த ஸ்பியருடைய சர்ஃபேஸ் ஏரியா வந்து நமக்கு 154 மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போது கிவன் ஃபஸ்ட்டு நம்ம எழுத போகிறது கிவன். ஸோ கிவன். ஸோ let R be the radius of the sphere. So R be the radius of the sphere. Next நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கொஸ்டினில் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இடத்தில் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் ஈக்குவல் டு 154 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 4 pi r ஸ்கொயர். ஸோ 4 pi r ஸ்கொயர் ஈக்குவல் டு 154. ஸோ 4 into பையோட வேல்யூ நமக்கு தெரியும் 22/7 இன்ட்டு ஆர் நமக்கு தெரியாது, ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் நமக்கு தெரியாது, ஈக்குவல் டு 154. ஸோ நெக்ஸ்ட்டு ஆர் ஸ்கொயர் நம்ம இந்த பக்கம் வச்சுக்கிட்டு ஈக்குவல் டு 154 அங்கே இருக்கும் இன்ட்டு இங்கே இருக்கிற 4 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இங்கே பை 1 இருக்கிறதா நமக்கு கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா ரெசிப்ரோக்கல் ஆகிடும். ஸோ அப்போ 1/4 ஆகிடும் இன்ட்டு இந்த 22/7 இந்த பக்கம் வந்துச்சு, ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்தால் 7/22ன்னு வரும். இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ இது வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2, 1 2s are 2. இப்போ இதை எடுங்க, 1 வராது. ஸோ 15, 7 2s are 14, பேலன்ஸ் 1 இங்கே வரும். அகெயின் 7 2s are 14. இது பாருங்கள் 11 இருக்குது, இங்கே 77 இருக்குது. அகெயின் 11 டேபிள், 1 11s are 11, 7 11s are 77. R ஸ்கொயர் ஈக்குவல் டு 7 into 7/4. R ஸ்கொயர் ஈக்குவல் டு 7 7s are 49/4. ஸோ இதுலேருந்து நம்ம ரேடியஸ் வேணும் அப்படின்னா R ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 49/4. இந்த ஸ்கொயர் வந்து நம்ம இந்த பக்கம் வரும்போது ரூட் ஆகிடும், which implies R equal to ரூட்லேருந்து நம்ம வெளியே எடுத்தோம் 49னா 7/4 நம்ம வெளியே எடுத்தால் 2. ஸோ ரேடியஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு. தேர்ஃபோர் இப்போ நமக்கு டயாமீட்டர் சொல்லுவோம். தேர்ஃபோர் diameter equal to 7 meter. Diameter equal to 7 meter. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் அப்படின்னா இப்போ ஸ்பியர் இருக்குது, இது ஃபுல்லாக வந்து டயாமீட்டர், இதில் பாதி வந்து ரேடியஸ் இல்லையா? ஸோ அப்போது நமக்கு ரேடியஸ் தெரியுது, 7/2ன்றது நமக்கு தெரியுது. டயாமீட்டரை வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ரேடியஸ் கிடச்சிரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது 2ஆல் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா? அப்போ இதில் டயாமீட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 7 மீட்டர். தேங்க்யூ.